வெல்கம் பேக் டு தர்ஷன் இங்கிலீஷ். நாம் இன்று கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ்னா பார்த்துருக்கோம் இல்லையா. ஒரு நவுனை குவாலிஃபை பண்ணுறது தான் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ் எப்படி கம்பேரிசனுக்கு வருதுங்கிறத பார்க்கணும். அதை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம 3 டிகிரி யூஸ் பண்ணுறோம். 1 பாசிட்டிவ் டிகிரி, 2 கம்பேரிட்டிவ் டிகிரி, 3 சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த பாருங்க, பிக், பிக்கர், பிக்கஸ்ட், கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். அதே மாதிரி லார்ஜர், லார்ஜஸ்ட், டால், டாலர், டாலஸ்ட். இப்போ பாசிட்டிவ் டிகிரின்னு வரும்போது நம்ம என்ன எழுதுவோம்? கலா, கலா இஸ் as tall as Mala. அப்போ கலா மாலாவை போல் உயரமாக இருக்கிறார். மாலாவை போல் உயரமாக, மாலாவை இது போல், இது ஆக. இதனுடைய அர்த்தம் கலா மாலாவை போல் உயரமாக இருக்கிறார். இப்போ இதே மாதிரி தான் எல்லா அட்ஜெக்டிவும் இப்படி பிரிச்சிருக்கு. இது பாசிட்டிவ் டிகிரி. இனி கலா இஸ் டாலர் மாலா. அப்படின்னா அர்த்தம் என்ன? கலா மாலாவை விட உயரமாக இருக்கிறார். இதான் இருக்கணும். கலா மாலாவை விட உயரமாக இருக்கிறார். இனி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சுவிடும். கலா, மாலா, ரேவா இப்படி இருக்கும்போது கலா is the tallest. Kala is the tallest. The tallest நீ போடும்போது இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி படிச்சிருக்குமா? இப்போ இது பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரி போடும்போது இந்த ஆர்டிகிள் கண்டிப்பா போடணும். இதை மறந்துடக்கூடாது. எல்லாரையும் விடவும் உயரமாக இருக்கிறார். கலா இஸ் த டாலஸ்ட் ஆஃப் ஆல். அவன் பாசிட்டிவ் டிகிரி ஆஸ் ஒரு அட்ஜெக்டிவ் அண்ட் ஆஸ். கம்பேரிட்டிவ் டிகிரியில் இந்த பாசிட்டிவ் டிகிரியினுடைய கம்பேரிட்டிவ் மேக்ஸிமம் வந்து எர் இல்லைன்னா எஸ்ட்ங்கிறதுல தான் வரும். சரியா? டாலர் தேன் மாலா. இவன் கலா இஸ் த டாலஸ்ட் ஆஃப் ஆல். எல்லாரை விடவும் உயரமாக இருக்கிறார். இதுதான் கம்பேரிசன். இப்படி கம்பேரிசன் பண்ணும்போது இதெல்லாம் சின்ன இப்போ மோனோசிலபிக் வேர்ட்ஸுமாங்க. மோனோசிலபிக் சிலபிக் வேர்ட்ஸ்னா இந்த ஒரு வேர்டை பிரிப்பாங்க. அந்த உச்சரிப்பை வச்சு பிரிக்கிறது சிலபி. அது மோனோசிலபி ஆர் டைசிலபிக். 2 ஒரு சிலபிள் ஆர் 2 சிலபிள்ஸ் இருந்தால் மட்டுமே இந்த மாதிரி பிக்கர், பிக்கஸ்ட், கிளவர், கிளவரஸ்ட், லார்ஜர், லார்ஜஸ்ட்னு வரணும். அது இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் அதை எப்படி பண்ணோம்னா மோர் பியூட்டிஃபுல். இப்போ பியூட்டிஃபுல்ங்கிறது இது மோர் தென் 2 சிலபிள்ஸ். அதனால இதுக்கு என்ன போடுறோம்? கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு பாசிட்டிவ் டிகிரிக்கு ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் தான், கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு மோர் பியூட்டிஃபுல். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு மோஸ்ட் பியூட்டிஃபுல். இந்த வேர்டு போடும். அப்போ எப்போ புரியுதா?
இவன் பாருங்க, கலா இஸ் ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ் மாலா இல்ல கலா இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் கம்பேரிட்டிவ்லி தேன் வரும், தேன் மாலா. அதே மாதிரி கலா இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல், இந்த மோஸ்ட் வரும்போது த மோஸ்ட். சரியா? இப்போ இந்த இதை பாருங்க, மோர் சிலபிள் உள்ள வேர்டு ஆஸ் பியூட்டிஃபுல் ஆஸ், மோர் பியூட்டிஃபுல் தேன், மோஸ்ட் பியூட்டிஃபுல். இதான் கம்பேரிசன். அப்போ அட்ஜெக்டிவ்ஸ் வந்து ரெண்டு வகையா பிரிச்சு அதுக்கு கம்பேரிசன் பண்ணலாம். ஒரு வகையில் மோனோசிலபிளும் டைசிலபிக் வேர்ட்ஸ் மட்டும்தான் இப்படி எஸ்ட் பண்ண முடியும். மற்ற மோர் தென் 2 syllables இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே மோர் பியூட்டிஃபுல் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கும் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கும் பயன்படுத்தப்படுகின்றன. சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். இனி இந்த as tall as, as big as taller அந்த மாதிரி போடுறோம் இல்லையா? இப்படி இந்த வார்த்தைகளுக்கு எதுவுமே நல்லா பாருங்க, டெட், சிங்குலர், ஸ்கொயர், ரவுண்ட், பெர்ஃபெக்ட், யூனிவர்சல், ஈட்டர்னல், இந்த 8 வார்த்தைகளுக்கும் கம்பேரிசன் யூஸ் பண்ணக்கூடாது. நோ கம்பேரிசன், வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? இட் இஸ் மோர் பர்ஃபெக்ட் இல்ல மோஸ்ட் பர்ஃபெக்ட் அப்படி சொல்லக்கூடாது. அதே மாதிரி இந்த இடத்துல எவ்வளவு வார்த்தைகள், இது வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப என்ன பாருங்க, கலா இஸ் டாலர் தேன் மாலா. அப்ப அந்த கம்பேரிட்டிவ்ல நம்ம என்னதான் எதாவது விட்ட, மாலாவை விட்ட, இதுக்கு தமிழ் மீனிங் இது, உயரமாக இருக்கிறாள் சொல்றோமா? ஆனா இந்த வார்த்தைகள் இன்ஃபீரியர், சுப்பீரியர், ஜூனியர், சீனியர், பிரேயர், ஆன்டீரியர், போஸ்டீரியர், இந்த வார்த்தைகள் வந்தா தான் போடக்கூடாது. மாறாக டூ தான் வரும். டூ he is junior to me. அதே மாதிரி மிஸ்டர் ராமகிருஷ்ணன் இஸ் மை சீனியர். அப்போ he is senior to me. சீனியர் தேன் மீ வராது, ஜூனியர் தேன் மீ வராது. அதே மாதிரி பிரேயர்னு சொல்லும்போது சொல்லலாம், this incident happened prior to his marriage. தேன் இல்லை, வராது. சரியா? அப்போ இந்த வார்த்தைகளை குறிச்சிருந்தா எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். இனி இந்த கலா இஸ் ஆஸ் டால் அஸ் மாலாங்கிற வார்த்தை இருக்கும்போது இதுக்கு நெகட்டிவ் வரணும். நெகட்டிவ், இந்த பாசிட்டிவ் டிகிரிக்கும் நெகட்டிவ். கலா ஒன்றும் மாலாவை மாதிரி உயரமா இல்லை அப்படின்னு நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வதாக இருந்தால், கலா இஸ் நாட் as tall as மாலா. அப்போ கலா இஸ் நாட் as tall as மாலாங்கிறதோட இந்த வார்த்தை வரும்போது இது மாறும். எப்படி மாறும்னா சோ, ஆஸ் இல்ல சோ. இப்போ பாருங்க, கலா இஸ் நாட் சோ டால் ஆஸ் மாலா. அப்ப அதனுடைய நெகட்டிவ் எப்படி? ஆனா இதுல எல்லாம் எப்படி வரும்னா நாட் போட்டாலே வரும். கலா இஸ் நாட் டாலர் தேன். அதே மாதிரி கலா இஸ் நாட் த டாலஸ்ட் ஆஃப் ஆல். இந்த பாசிட்டிவ் டிகிரியில் மட்டும் நாட் வரும்போது, நெகட்டிவ் வரும்போது, நெகட்டிவ் சென்டென்ஸ் ஆக்கும்போது இந்த சோங்கிற வார்த்தை எஸ் சோ
இதுக்கு சரியான அர்த்தம் அப்படி. அப்போ அர்த்தம் என்ன பார்க்கலாம்? கலா மாலாவை போல் அந்த அளவுக்கு இல்லைன்னா அப்படி உயரமாக இல்லை. இதுதான் மொத்தமாக கம்பேரிசனாக அப்ஜெக்டிவ் பற்றின விஷயங்கள். இதை நல்ல தெளிவாக இதே மாதிரி இங்கே பாருங்க. இப்போ ஆஸ், இப்போ he is as brave as a lion. இப்போ நான் தான் சொன்னேன் இல்லையா, இதே மாதிரி அவன் ஒரு சிங்கத்தை போல் தைரியம் போல தைரியமாக இருக்கிறான். இதே மாதிரி நான் நிறைய விஷயங்கள் வந்து பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். நான் அதை அவ்வளோ எழுதி பண்ணதில்லை, அதை பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். தயவு செய்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வாக்கியங்கள் எழுதி பாருங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சரியா? இதை படித்து கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் இதே போல் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன் பிடிஎஃப்ல. ஒரு 20-25 எழுதி பாருங்க. கொஞ்சம் நமக்கு படிக்க ஈஸியாக இருக்கும்.